வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான லாஸ்ட் டாஸ்க். என்ன சொல்கிறீங்கன்னா 10வது டாஸ்க்கு தான் லாஸ்ட் டாஸ்க்கு போல இருக்குது. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அதை கொடுத்துட்டாரு. அதை வந்துட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் போய் தீபக்கை கூப்பிட்டு அந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது தீபக்கு ரொம்ப அப்செட் ஆகி தான் விழுந்தார். ஏன் அப்படின்னா இந்த டாஸ்கில் வந்து 4 பேர் விளையாட போகிறது கிடையாது. அது நம்மளுக்கு ப்ரொமோலேயே வந்து காமிச்சிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய அருண், அதுக்கப்புறம் நம்மளுடைய பவித்ரா, அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறம் விஷால். ஸோ இவங்க 4 பேர் விளையாட போகிறது கிடையாது. காரணம் இவங்கெல்லாம் 0ல் இருக்காங்க. அதுக்கு இவங்க தான் காரணமாக கேட்டால் கிடையவே கிடையாது. அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால அந்த மாதிரி மாடிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க தவிர்த்து மீதி 6 பேர் தான் விளையாட போகிறாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி மோத போகிறாங்கன்னா 2 பேரை மோத போகிறாங்க. அதையும் அவங்களே வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் யார் மோத போகிறாங்கன்னா ராணவன் தீபக், முத்துக்குமார் மஞ்சரி, சௌந்தர்யா ரயான். ஏன்பா முதல்ல வந்து ரயானையும் முத்துக்குமாரையும் மோத விட்டுருக்க வேண்டியதானே. ஸோ அவங்களுக்கே தெரியும் எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு மோத விடணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. ராணவன் தீபக்னா தீபக் வின் பண்ணுவார், முத்துக்குமார் மஞ்சரினா முத்து வின் பண்ணுவார், சௌந்தர்யா ரயான்னா ரயான் வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரில் ஒரு போட்டி நடக்கும் போல இருக்குது. அடாடா வேறு மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த டாஸ்க் எப்படின்னா அந்த வாபுல் ஒன்று ஆல்ரெடி 2-3 வாட்டி நம்ம பார்த்துருப்போம். அந்த இது அதை நீங்கள் ப்ரொமோலையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே வந்துட்டு கிளாக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்துட்டு அதை பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து ஒரு பாலாக கீழே வச்சு அப்படி அந்த ஷேக் பண்ணுறது மூலமாக அந்த கிளாக் வைஸில் இருக்கிற ஒரு ஹோல்லையும் 1 2 3 இருக்கு பாருங்கள் டைமிங், அதில் போய் போடணும். இதுதான் டாஸ்க்கு. இது யார் பஸ்ஸருக்குள்ளே அதிகப்படியாக பாலை போடுறாங்களோ அவங்களுக்கு 6 பாயிண்ட்டு அப்படியே கம்மியாகிட்டு வரும். கம்மியாக போகிறவங்களுக்கு 5 பாயிண்ட், 4 பாயிண்ட், 3 பாயிண்ட் கம்மியாகிட்டு வரும். ஸோ பயங்கரமான டாஸ்க்கு. ஆனால் இதை சொல்லி முடித்த உடனே எல்லோரும் அப்செட்டு. அதிலும் குறிப்பாக பவித்ரா விழுந்து அழுகுறாங்க. ஏன்னா அவங்க 0ல் இருந்தாங்க இல்லையா. இது மூலமாவது ஒரு 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் எடுத்தலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பட் அதுக்கு வந்துட்டு பிக் பாஸ் இடம் கொடுக்கவே இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமே இருந்தாங்க இந்த டிக்கெட் ஃபினாலில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் இதில் மாட்டியிருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த ஃபோன் டாஸ்கில் யாரெல்லாம் எடுக்கலையோ அவங்களாம் நல்லா மாட்டியிருக்காங்கன்றது இங்கே நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த டாஸ்க் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தவொடனே லைவ் அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்லாம்.